ரஜீம் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஃபர்ஸ்ட் சூரா 13ல 26ல வாழ்வாதாரத்தை பத்தி என்னென்ன வசனங்கள்லாம் அல்லாஹ் சொல்றாங்கன்னு இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். கடவுள்தான் அவர் நாடியோருக்கு வாழ்வாதாரத்தை அதிகரிக்கவோ அல்லது அதனை நிறுத்தி வைத்துக் கொள்ளவோ செய்கின்ற ஒருவர். இந்த வாழ்வில் மூழ்கியவர்களாக அவர்கள் ஆகிவிட்டனர். மேலும் இந்த வாழ்வு மறு உலகுடன் ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை. அடுத்தது சூரா 16:12 ஒவ்வொரு புறத்திலிருந்தும் அதற்கு வாழ்வாதாரங்கள் வந்த வண்ணம் பாதுகாப்புடனும் வளத்துடனும் இருந்து வந்த ஒரு சமூகத்தின் உதாரணத்தினை கடவுள் எடுத்துரைக்கின்றார். ஆனால் பின்னர் கடவுளின் நல்லாசிகளுக்கு நன்றி கெட்டதாக அது மாறியது. அதன் விளைவாக பட்டினி மற்றும் பாதுகாப்பின்மையின் கஷ்டங்களை அவர்கள் சுவைக்கும்படி கடவுள் செய்தார். அவர்கள் செய்தவற்றுக்கு பிரதிபலன் இத்தகையதே ஆகும். அல்லாதான் தான் நாடியோருக்கு வாழ்வாதாரத்தை அதிகரிக்கிறாங்க அல்லது நிறுத்தி வைத்துக் கொள்ளவோ செய்கின்ற ஒருவரா இருக்கிறாங்க. இந்த வாழ்வுல மூழ்கியவர்களா இருக்காதிய மறு உலகோட ஒப்பிடும்போது இந்த வாழ்வு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ரொம்ப வேலைன்னு ரொம்ப வேலையில அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரி காசு சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லாதான் நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த வாழ்வுல மூழ்கிடக்கூடாது. நம்ம மறுமைக்காக நம்ம தயார்படுத்திக்கணும். ஒவ்வொரு புறத்திலிருந்தும் அல்லாஹ் வாழ்வாதாரங்கள் வந்தவொன்னா பாதுகாப்புடனும் வளத்துடனும் ஒரு சமூகத்தின அல்லாஹ் எடுத்துரைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நல்லாசிகளுக்கு நன்றி கெட்டதா அது மாறியதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் நல்லா கொடுக்குறாங்க. ஆனா அல்லாவோட அந்த நல்லாசிகளுக்கு நன்றி கெட்டதா நம்ம மாறும்போதுதான் நம்மளுக்கு பட்டினி, பாதுகாப்பின்மை, கஷ்டம் இதெல்லாம் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாங்க. அவங்கவுங்க நம்ம என்ன செய்யறோமோ அதற்கான பிரதிபலன் தான் அல்லாஹ் நம்மளுக்கு தராங்க. அடுத்தது சூரா 17:30 இல்ல சூரா 28:77 இவ்வுலகில் உனது பங்கை அலட்சியம் செய்திடாமல் கடவுள் உன் மீது அருளிய வாழ்வாதாரங்களை மறு உலகின் வீட்டை தேட பயன்படுத்திக் கொள். கடவுள் உன் பால் தாராளமாக இருந்ததை போலவே தாராளமாக நடந்து கொள். தொடர்ந்து பூமியை சீர்குலைத்து கொண்டிருக்காதே. சீர்குலைப்போரை கடவுள் நேசிப்பதில்லை. இந்த உலகுல உன்னோட பங்கை நீ அலட்சியம் செஞ்சாதான் அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரத்தின் மூலமா மறு உலகோட வீட்டை தேட பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரத்திலிருந்து நம்ம தர்மம் கொடுக்கறது, ஜக்காத்து கொடுக்கறது, தர்மம் கொடுக்கறது, அதைத்தான் அல்லாஹ் சொல்றாங்க. அது மறு உலக வீட்டை தேட பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் எப்படி நம்ம கிட்ட தாராளமா நம்மளுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்குறாங்களோ அதே மாதிரி நம்மளும் தாராளமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம கஞ்சர்களா மாறிவிடக்கூடாது. அது மாதிரி சீர்குலைப்போரை அல்லாஹ் நேசிப்பதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சூரா 29:60 எத்தனையோ ஒரு பிராணி தன் வாழ்வாதாரத்தை சுமந்து கொண்டிருக்கவில்லை. அதற்கும் அவ்வண்ணமே உங்களுக்கும் கடவுள் வழங்குகின்றார். அவர் செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். அல்லாஹ் இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அல்லாதான் வாழ்வாதாரத்தை கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் அல்லாதான் வாழ்வாதாரத்தை வழங்குறாங்க. ஏன்னா அல்லாதான் வழங்கக்கூடியவரா இருக்கிறாங்க. அடுத்தது சூரா 34:39 கூறுவீராக, என் இரட்சகர் தான் அனைத்து வாழ்வாதாரங்களையும் கட்டுப்படுத்துகின்றவர். அல்லாதான் வாழ்வாதாரத்தை கட்டுப்படுத்துறாங்க. நான் தன் ஊழியர்களில் தான் தேர்ந்தெடுக்கின்ற எவருக்கும் வாழ்வாதாரங்களை அவர் அதிகரிக்கின்றார் அல்லது அவற்றை குறைக்கின்றார். கடவுள் நிமித்தம் எந்த ஒன்றை நீங்கள் செலவிட்டாலும் அதற்காக அவர் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். அல்லாதான் வாழ்வாதாரத்தை கட்டுப்படுத்துகின்றவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் தன் ஊழியர்கள்ல தான் தேர்ந்தெடுக்கிற எவருக்கும் வாழ்வாதாரத்தை அதிகரிக்கிறாங்க இல்லாட்டி குறைக்கிறாங்க. அல்லாஹ் நிமித்தம் நம்ம செலவிடுற எந்த ஒண்ணா இருந்தாலுமே அல்லாஹ் அதுக்குரிய பிரதிபலனை கண்டிப்பா தருவாங்க. ஏன்னா அல்லாஹ் தான் வழங்குபவர்கள்ல மிகச்சிறந்தவங்களா இருக்காங்க. நம்ம 10 ரூபாயா இருந்தாலும் 100 ரூபாயா இருந்தாலும் 1000 ரூபாயா இருந்தாலும் அதை நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிற நம்மளோட எண்ணத்தை தான் அல்லாஹ் பாக்குறாங்க. அதை
அல்லாவோட நிமித்தம் நம்ம எதை செலவிட்டாலும் அல்லாஹ் அதற்குரிய வெகுமதியை கண்டிப்பா நம்மளுக்கு திருப்பி தருவாங்க. சூரா 42:27 கடவுள் தன்னுடைய ஊழியர்களுக்கு வாழ்வாதாரத்தை அதிகரித்தால் பூமியில் அவர்கள் வரம்பு மீற விளைவார்கள். இதன் காரணமாகவே அவர் தான் நாடுகின்ற எவருக்கும் மிகச் சரியாக அளவிட்டு அதனை அனுப்புகின்றார். தன்னுடைய ஊழியர்களை முற்றிலும் நன்கறிந்தவராகவும் பார்ப்பவராகவும் இருக்கின்றார். அல்லாஹ் வாழ்வாதாரத்தை அதிகரித்தா நாம இந்த பூமியில வரம்பு மீறிடுவோம் அப்படின்னு அல்லாவுக்கு தெரியும். அதனால அல்லாஹ் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு அல்லாவுக்கு மட்டுமே தெரியும். அதனால அல்லாஹ் தான் நாடுகின்ற எவருக்கும் மிகச் சரியாக அளவிட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தன்னோட ஊழியரை பத்தி முற்றிலும் நன்கறிந்தவராக அல்லாஹ் இருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறிப்பிட்ட இது வச்சிருக்காங்க. அதுக்குள்ள வாழ்வாதாரத்தை அல்லாஹ் கொடுக்குறாங்க. சூரா 63:10 மரணம் உங்களிடம் வருவதற்கு முன்னர் உங்களுக்குரிய நம்முடைய வாழ்வாதாரங்களிலிருந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்போது நீங்கள், என் இரட்சகரே, சிறிதொரு காலம் மட்டும் இதனை நீ தாமதப்படுத்தினால் அப்போது நான் தர்மம் செய்பவனாகி மேலும் நன்னறியாளர்களுடன் சேர்ந்து கொள்வேன் என்று கூறுவீர்கள். மரணம் நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்வாதாரத்துல இருந்து நம்ம தர்மம் கொடுக்கணும். இல்லாட்டி நம்ம அந்த நாள்ல கொஞ்ச நேரம் நீங்க தாமதப்படுத்தினா நான் தர்மம் செஞ்சவனா ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம அல்லா கிட்ட போய் அந்த நிலைமை வரக்கூடாது. அதனால நம்ம நம்மளோட வாழ்வாதாரங்கள்ல நமக்குரிய அவங்களுக்குரிய பங்கை நம்ம கொடுத்துடணும். அடுத்தது சூரா 67:21 தன்னுடைய வாழ்வாதாரங்களை அவர் நிறுத்தி வைத்துக் கொண்டால் உங்களுக்கு வழங்குவதற்கு யார் இருக்கின்றார்? உண்மையில் அவர்கள் வரம்பு மீறலிலும் வெறுப்பிலும் ஆழமாக மூழ்கிவிட்டனர். அல்லாஹ் வாழ்வாதாரத்தை நிறுத்திட்டா நம்மளுக்கு யாருமே நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை வழங்க முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் வழங்கக்கூடியவங்க இருக்காங்க. நம்மளோட எண்ணம் இப்படி இருக்கலாம், இந்த 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 வேலையில சேர்ந்தா நம்மளுக்கு நிறைய வாழ்வாதாரம் கிடைக்கும், இவர்கிட்ட சொல்லிட்டா நம்மளுக்கு இந்த வேலை கிடைச்சிரும், அதன் மூலமா நம்மளுக்கு வாழ்வாதாரம் அதிகரிச்சிரும் அப்படின்னு. ஆனா அல்லாத வாழ்வாதாரத்தை வழங்குபவரும் நிறுத்தி வைத்துக் கொள்பவரும் அவர் மட்டும்தான். அதனால அல்லாஹ் கிட்டதான் நம்ம எப்பவுமே கேட்கணும். அல்லாஹ் மட்டுமே வழங்கக்கூடியவரா இருக்கிறாங்க. அதே மாதிரி வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும் போதும் சரி குறைக்கும் போதும் சரி நம்ம நன்றியோடு இருக்கணும். அல்லாஹ் கிட்ட அதிகரிக்கும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷமாவும் நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி குறைக்கும் போது நம்ம அல்லாஹ் மேல குற்றம் சாட்டக்கூடாது. அப்பையும் நம்ம அல்லாவை நினைச்சு அல்லாவுக்கு நன்றியோட இருக்கணும். ஏன்னா அடுத்த வசனம் சூரா 89:16 அல்லாஹ் சொல்றாங்க, ஆனால் வாழ்வாதாரங்களை குறைத்தலின் மூலம் அவனை அவர் சோதித்தால் அவன் கூறுகின்றான், என் இரட்சகர் என்னை இழிவுபடுத்துகின்றார். வாழ்வாதாரத்தை குறைச்சாலுமே நம்ம இந்த மாதிரி எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாது. ஏன்னா எல்லாத்துலயும் அல்லாஹ் சோதனை கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு. வாழ்வாதாரத்தை குறைச்சு சோதனை கொடுப்பாங்க, வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தியும் சோதனை கொடுப்பாங்க. அதனால எல்லா நேரங்களையும் அல்லாவை நினைவு கூறிக்கொண்டு அல்லாஹ் கொடுத்ததுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். அல்லாஹ் கொடுத்தது மூலமா நம்ம திருப்தி அடையணும். அல்லாதான் எல்லாத்தையும் வழங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்ம பொறுப்பை சாத்தணும். வாழ்வாதாரம் அல்லாஹ் மட்டும்தான் வழங்கக்கூடியவங்களா இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். மாஷா அல்லாஹ். நிறைய சிறப்பா, அதாவது அந்த வசனங்கள் தான், ஆனா நீங்க எடுத்து சொன்ன விதம், அதுல நம்ம நிறைய விஷயம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்குமா நீங்க சொன்னதுல. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இப்போ குர்ஷித் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்த கேட்டுக்கிட்டு இருந்தவங்க தயவு செய்து ஏதாவது 1 2 உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது திருப்பி ஞாபகப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். 2 3 விஷயம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதாவது நம்ம அந்த வாழ்வாதாரத்தினுடைய சூத்திரம் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். யாரு சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நம்ம அடுத்த நாள் சொல்லுவோம், கூப்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அவங்க இவ்வளவு நேரம் வாழ்வாதாரத்தை பத்தி சொன்னதை பத்தி நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க பாய். உயிரோட இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடணும். செத்ததுக்கு அப்புறம் சான்ஸ் இல்லை. அதனால எவ்வளவு முடியுமோ கொடுத்ததுல அது நம்மளுக்கு வேண்டியது இல்லை. நம்ம அங்க வேணும்னாக்கா அங்க எவ்வளவுனாலும் எல்லாம் கொடுக்குறாரு.
அங்க நம்மளுக்கு சொல்றாரு, உங்களுக்கு கோல்டு, சில்வரு, வெல்வெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்க உங்களுக்கு நான் தரேன். அதுக்கு இங்க நம்ம செலவு பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அது கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த விஷயம். அது ரெகுலரா நம்ம சொல்ற விஷயமும் கூட. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு சிறப்பு பாய், மாஷா அல்லா. இதைத்தான் நான் கேட்கிறேன். மத்தவங்களும் வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதாவது முக்கியமா கடைசியில சொல்றது வந்து நமக்கு சோதனையை கொண்டும் அல்ல வாழ்வாதாரத்தை குறைத்ததின் மூலம் நமக்கு சோதனை கொடுப்பாரு அல்ல. அப்பவும் நம்ம அல்லாவுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதிகமா கொடுத்துட்டா இவன் வரம்பு மீறிடுவான்னு தெரிஞ்சுதான் எல்லாம் குறைச்சு கொடுக்குறான்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வேற யாராவது இது பத்தி சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்ல அடுத்த ஆள் வந்து சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் கத்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அவங்க படிக்கும்போது விஷயம் தோணுச்சு. இப்ப ஜாவித் அங்கிள் சொல்லும்போது கவனிக்கும் போதும் அல்லாஹ் நம்ம மறுமையில நமக்கு நிறைய விஷயம் தரதை விட இந்த இதுல அல்லாஹ் வந்து நிறைய சூழல பன்மடங்கு பெருக்கி தரேன்னு சொல்றாங்க. அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை யோசிச்சு பார்க்கும்போது நம்ம நிறைய தர்மம் செய்யறோம். ஆனா நம்ம யோசிப்போம், என்ன நமக்கு திருப்பி நிறைய விஷயம் வரலையே, காசு இன்னும் வரலைன்னு நினைக்கிறோம். ஆனா உள்ள நடக்கிற உள்ளார்ந்த விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்கிறோமான்னு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம தர்மம் செய்யறோம், அதனால அல்லாஹ் மேல நம்ம கருணை கொண்டு நமக்கு நம்ம குடும்பத்துல நமக்கு நோய் வாய்ப்படுன்னு நல்லா காப்பாத்திருப்பாங்க. அதுல நம்ம அதிகமா செலவு பண்றதை காட்டி அந்த காசு நம்ம சேவாயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மறைமுகமா நமக்கு அல்லாஹ் தர கருணையை நம்ம இன்னும் ஃபுல்லா புரிஞ்சிக்கலங்கிற விஷயம் எனக்கு தோணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு. வேற யார் அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்றீங்க? அலைக்கும் சலாம். நான் பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கக்கா, சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நான் வந்து பொறுப்பையும் பொறுமையும் பத்தி சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அது எனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்காங்க பொறுப்பு பொறுமையெல்லாம். ஆனா எனக்கு நடந்த விஷயத்தை பத்தி நான் இந்த இதுல சொல்றேன். நோன்புக்குள்ள எனக்கு ஒரு நடந்த விஷயத்தை பத்தி. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 11:123. வானங்கள் மற்றும் பூமியின் எதிர்காலம் கடவுளுக்குரியது. மேலும் எல்லா விஷயங்களும் அவரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. நீங்கள் அவரை வழிபடவும் பொறுப்பை அவர் மீது வைக்கவும் வேண்டும். உம்முடைய இரட்சகர் நீங்கள் செய்யும் எந்த ஒன்றையும் ஒருபோதும் அறியாமல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் நோன்பு நேரத்துல நோன்புக்கு முன்னாடியே நான் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம சளி இருமல், பயங்கரமான இருமல். வைத்தியம் பார்க்கத்தே சரி ஹாஸ்பிட்டலே காமிக்கிறேன், சாதாரண சளின்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த நோன்புல எனக்கு அது சோதனையாத்தான் இருந்துச்சு. அப்ப நான் அல்லாட்ட நோன்புக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அல்லாட்ட கேட்கிறேன், அல்லா நான் இந்த 30 நோன்பையும் நான் நல்லபடியா வச்சு முடிக்கணும். அந்த நோன்பு நேரத்துல அதிகமாக நான் திக்ரு பண்ணணும், குரான் படிக்கணும், பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சிட்டேன். அந்த பொறுப்பை ஒப்படைச்சதுனால அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்குது. நான் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறேன், திக்ரு பண்றேன், எல்லாமே செய்யறேன். ஆனா எனக்கு உடம்பு முடியாம இருக்குது. அந்த வேதனைய நான் அல்லாட்ட சாட்டாம ஆஸ்பத்திரி போகவும், மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடவும், இப்படி கஷாயம் மட்டும் கொடுக்க, இப்படி இந்த மாதிரி பல விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அப்ப நான் என்ன செய்யறேன், அல்லாட்ட நான் திக்ரு பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே இதுங்கிறேன். ஆனா அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு அந்த இது வரமாட்டேங்குது. பொறுப்பு அல்லாட்ட நீங்க தான் இதை லேசாக்கி வைக்கணும் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வரமாட்டேங்குது. நான் திக்ரு பண்ணிட்டு அந்த 18வது இரவு வரையிலும் அதை நான் பொறுப்பு ஒப்படைக்காம இந்த மாதிரி இப்படி ஒரே பல குழப்பத்திலேயே சாத்தான் என்னை அதை மறக்கடிச்சு என்னை ரொம்ப இதாகிட்டே இருக்கும்போது அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. யாரை பத்தினாக்கா ஜோனாவையும் அப்புறம் ஜோசப் பத்தி நினைவு வருது. அப்ப அவங்க ஜோசப் சிறையில் இருக்கும்போது அவர் நண்பர்கள்ட்ட சொல்றாரு, என்னை இந்த சிறையில இருந்து காப்பாற்றுறதுக்கு நீங்க மன்னர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல ஜோசப் அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைக்க மறந்து அது மனிதர்கள் மூலமா அவர் இதுங்கிறாரு, ஏற்படுத்துறாரு. இப்ப அந்த இதுக்காக அவர் ரொம்ப கூட அதிகமா சிறையில இருந்து அவர் கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு. அதே மாதிரி அவர் இந்த அதாவது அந்த சட்டையை பிடிச்சி இழுத்து அந்த இந்த நிகழ்வு நிகழும் போதும் அப்பவும் என்ன சொல்றாரு, நான் இந்த சிறையில் இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. அந்த இடத்துல அவர் அந்த பொறுப்பை ஒப்படைக்க மறந்துடுறாரு.
அதாவது சாத்தான் ஒப்படைக்க மறக்கடிச்சிடுறான் அந்த இடத்துல. அப்ப வந்து அதனால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த சிறையில இருந்து இதுண்டு ரொம்ப இதுங்கிறாரு. அதே மாதிரி ஜோனா ஜோனா என்ன செய்யறாரு, என்ன செய்யறாருண்டாக்கா, அல்லாஹ் வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாரு. நீ வந்து தூது செய்திய மக்களுக்கு பிரகடனம் செஞ்சு மனிதர்களுக்கு அது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை வந்து அவர் என்ன செய்யறாரு, அதை மக்களுக்கு பிரகடனம் செய்யும் போது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஜோனா வந்து கோவப்பட்டு பொறுமை இழந்து இறைவனின் இறைப்பணியை வந்து கைவிட்டு போகும்போது மீன் வயிற்றுக்கு போய் சென்றாரு. அப்ப அந்த இடத்துல அவர் வந்து அல்லாட்ட பொறுப்பை சாப்பிட்டுட்டு மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, நீங்க தான் பொறுப்பு அல்ல அப்படின்ட்டு அந்த இடத்துல பொறுப்பை சாட்டாம இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அவரை வந்து மீன் வயிற்றுக்குள்ள போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அதுக்கு முன்னாடி அவர் வந்து பொறுமையோட இருந்து அல்லாவை மேலதிகமான திக்ரு தியானம்லாம் பண்ணி அப்புறம் வெளியே வர்றாரு. அப்ப அதே மாதிரி நம்ம எந்த ஒரு இதா இருந்தாலும் நம்ம வந்து அல்லாட்ட பொறுப்பு ஏற்படுத்தினாத்தே அதுல இருந்து நம்ம வந்து அந்த கஷ்டங்களை நிவர்த்திக்கிறாரு அல்லா. அது வரையிலும் நம்ம எப்படித்தான் திக்ரு பண்ணி தியானம் பண்ணி எல்லாம் செஞ்சாலும் அந்த இடத்துல நம்ம பொறுப்பை என்னுடைய இதுகளை வந்து நிவர்த்தி செய்யுங்க அல்லா, என்னை காப்பாற்றுங்க அல்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பொறுப்பு ஒப்படைச்சாத்தான் அந்த சாத்தானும் கொஞ்சம் விலகி போறியா, நம்மளும் அல்லாவும் நம்மளை வந்து அதை குணப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த நேரத்துல வந்து ஜோபு அவர் என்ன செய்யறாரு, பொறுமையோட இருக்கிறாரு. அவர் வந்து பொறுமையோட அவர் அவ்வளோ ஒரு இதுல இருந்து தன் இரட்சகரை இறந்துறாரு. ஒரு நோயில இருந்து அவங்க அந்த குடும்பமே அவங்கள வந்து விலகி வைக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு நோயில அவர் வந்து இதுங்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல அவர் பொறுமையோட இருக்கிறாரு. பொறுமை எவ்வளவு பெரிய இதா இருக்குது. ஆனா நம்ம அந்த பொறுமை இல்லாம என்ன செய்யறோம், அங்க போவோம் காமிப்போம், இங்க போய் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல இதுகளை இருந்துகிட்டு இருக்கிறோம். பொறுமையோட இருக்கிறதுனால அவர் வந்து அவர் குணப்படுத்தி அவருடைய குடும்பத்தாருடன் சேர்த்து வைக்கிறாரு அல்லா. அப்ப பொறுமையும் பொறுப்பும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. ஆனா அந்த ரெண்டுமே மிகப்பெரிய ஆயுதமா தான் இருக்குது. ஆனா அதை நமக்கு வந்து அதை செய்ய முடியல. அப்ப கடவுள் ஒரு கஷ்டத்தை கொண்டு உண்மை தீண்டுவாராயின் அவரை தவிர வேற எவரும் அதனை நிவர்த்திக்க இயலாது. அப்ப அவர் உண்மை ஆசிர்வதிக்கும் பட்சத்தில் எந்த சக்தியும் அவருடைய அருளை தடுத்து விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி நம்ம பொறுமையோட இருக்கணும். அதனால வந்து அந்த ஜக்கரியா பொறுமையோட இருந்து எப்படி நமக்கு தனக்கு ஒரு மகனை அருள் கேட்கிறாரு. ஜேக்கப் இஸ்மாயில் மோசஸ், அப்புறம் வந்து மோசஸ் சாலமன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பொறுமையோட இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் பொறுப்பேற்படுத்தணும். அப்புறம் வந்து நமக்கு வந்து இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அவை இரண்டுமே அல்லாவிடம் இருந்தான் வருது. இன்பமாக இருக்கும்போது நன்றி உணர்வோடு இருக்கணும், அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் போது நற்கூலி வழங்குவார். துன்பமாக இருக்கும் போது பொறுமையோடு இருக்கணும். பொறுமையோடு இருந்தா அளவில்லாத ஆசீர்வாதங்களை கணக்கில் எண்ணிவிட முடியாத ஆசீர்வாதங்கள் நமக்கு வழங்குவார். கேட்டது எதுவோ அது கிடைக்கும் போது நன்றி உணர்வோடு இருக்கணும். கேட்டது கிடைக்காமல் இருக்கும் போதும் பொறுமையுடன் உறுதிப்பாட்டுடன் இருக்கணும். நம்மை சுற்றி 1000 குழப்பங்கள் சோதனைகள் இருந்தாலும் அல்லாஹ் எப்பொழுதும் என்னோடு தான் இருக்கின்றார் என்று முழு நம்பிக்கையோடு நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று எல்லா விதமான கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எது வந்தாலும் நாம நிந்தனை செய்யாமல் நிராசை அடையாமல் அந்த சோதனையிலிருந்து நம்ம வெற்றி பெறணும். 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அல்லாஹ் ஒருவர் தான். அவர்தான் மிக்க அருளாளர். நாங்கள் அவர் மீதே நம்பிக்கை கொள்கின்றோம். நாங்கள் தங்கள் ரட்சகமே பொறுப்பேற்பட்டவர்களுக்கு கடவுள் வசம் இருப்பவே மிகவும் மேலானதும் நிலைத்திருப்பதும் ஆகும். பொறுமையையும் மன்னிப்பையும் கைகொள்வது குணநலனின் ஒரு மெய்யான பலத்தை பிரதிபலிக்கின்றது. எனவே அழகியதொரு பொறுமையை நீர் கைகொள்ள வேண்டும். எங்களுடைய பாதைகளில் அவர் எங்களை வழி நடத்தி இருக்கையில் கடவுள் மீது நாங்கள் ஏன் பொறுப்பேற்படுத்தாமல் இருக்க வேண்டும்? உறுதியோடு சகித்து கொண்டும் தங்கள் இரட்சகரிடம் பொறுப்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து சூரா 22:15 வசனம், எவன் ஒருவன் இந்த வாழ்விலும் மறுவுலகிலும் தனக்கு கடவுள் ஆதரவளிக்க முடியாதென எண்ணுகின்றானோ அவன் வானத்தில் உள்ள தன் படைப்பாளரை நோக்கி முற்றிலும் திரும்பிக் கொள்ளட்டும். மேலும் வேறு எவர் ஒருவரையும் அவன் சார்ந்திருப்பதை துண்டித்துக் கொள்ளட்டும். இத்திட்டம் அவனை வருத்தி கொண்டிருக்கின்ற எந்த ஒன்றையும் நீக்கிடுவதை அப்போது அவன் காண்கின்றான்.
நாம் இவ்விதமாக இதிலே மிக தெளிவான வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளோம். பின்னர் தான் நாடுகின்ற எவரையும் கடவுள் வழி நடத்துகின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். சொல்லுங்க, யார் சொல்லுங்க ரஹீம் பாய் சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் ரஹீமாக சிறப்பா பொறுமையை பத்தி அல்லாட்ட பொறுப்பு பிடிக்கிறத பத்தி சொன்னீங்க. ரஹீம் பாய் சொல்றீங்களா? சிறப்பா இருந்தீங்க. நல்ல நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ். இல்ல இது வந்து எல்லாருக்கும் உள்ள பலகீனம் தான். நீங்க சொன்னீங்கல்ல, மாத்திரை செஞ்சா சரியா போயிரும், இந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினா சரியா போயிரும், இந்த கஷாயத்தை போட சொல்லணும். நீ முதல்ல அல்லாட்ட கேட்டியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. முதல்ல அதை நான் அந்த மறந்துட்டேன். நேரத்துல அந்த 18வது இரவுல நான் கடைசி 10 இரவு நான் நல்லபடியா நான் இது திக்ர் பண்ணி தியானம் பண்ணி அதிகமா நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து மாத்திரம் தூக்கி போட்டுட்டு அல்லாட்ட முற்றிலும் சரணடைந்து இதுவரை அந்த மருந்து மாத்திரம் தொடவே இல்லை. அது மறுநாளே எனக்கு அந்த இதை நல்லா காமிச்சிட்டாரு. கொஞ்சமா அப்படி எனக்கு லேசாக்கி வச்சாரு. அது ரொம்ப இதுங்கும் போது எனக்கு இப்படி நிறைய தடவை பல தடவைகள் இந்த மாதிரி எனக்கு நடத்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே அல்லாட்டதை நம்ம பொறுப்பு படைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு சிறப்பு. சொந்த அனுபவத்தை சொல்றது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். வேற யார் சொல்றீங்க? நிஜமாக சொன்னதுக்கு யாராவது சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாழ்வாதாரத்தை பத்தி சொல்லும் போது எனக்கு வந்த சிந்தனை சொன்னேன். வாழ்வாதாரம் வெறும் செல்வம், பணம், காசு அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம உடல் நலம், தூக்கம், பசி, தாகம் எல்லாத்தையுமே நான் வாழ்வாதாரமா தான் நான் பாக்குறேன். அது குறைவுபடும் போது மனுஷ மனசுல வந்து நம்ம துவா கேட்டா கூட நம்மளுக்கு அது நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல நம்மளுக்கு நடக்கலைன்னா மனித மனம் வந்து இறை நிந்தனைக்கு போகுது. நல்லா கேட்கறாங்களா, நம்ம இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறாங்களா அப்படின்னு செய்தான் வந்து அப்படி கொண்டு போறோம். ஆனா அல்லா மேல நம்ம உறுதியான நம்பிக்கையோட இருக்கும் போது அல்லாஹ் அதை நிவர்த்திக்கிற வரைக்கும் இவங்க சொல்ற மாதிரி நம்ம அந்த பொறுமையை கடைபிடிக்கணும். ரெண்டாவது வந்து மனுஷன் வாழ்வாதாரத்தை குறைக்கும் போது நன்றி கெட்டத்தனம் வருது. ஆனா நம்ம அல்லா மேல நம்பிக்கையா இருக்கும் போது அந்த இவ்வளோ நாள் அல்லாஹ் எவ்வளோ நல்லா வச்சிருந்தாங்க நம்மள அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப நன்றி சொல்லிட்டே இருக்கும் போது நன்றி உடையவங்களுக்கு நான் எல்லாத்தையும் அதிகப்படுத்துவேன்னு சொல்றாங்க அல்லாஹ். அப்போ நம்ம இவ்வளோ நாளும் நம்ம நல்லா இருந்ததுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கும்போது அல்லாஹ் வந்து கண்டிப்பா அந்த நான் சொன்ன அந்த வாழ்வாதார குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணி திரும்பியும் நம்மளை வந்து நார்மல் நல்ல சாதாரண நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லாம் போதுமானவங்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் கூட ஒரு அனுபவம் தான். எனக்கெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் ரொம்ப அந்த அசிடிட்டினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் நோன்பு சகர் வச்சுட்டு ரொம்ப திணறுவேன். ஆனா இப்போ நஜிமாக்கா சொன்ன மாதிரி அல்லாட்ட அழுது கெஞ்சி நாளைக்கு நோம்புனா இன்னைக்கு அப்படி ஒரு சின்ன பிள்ளை எப்படி அடம் பிடிக்குமோ அத மாதிரி அல்லாட்ட எனக்கு தெரியாதல்ல அந்த வருஷம் நான் நல்லபடியா நோம்பு பிடிக்கணும் அல்லாட்ட இறைஞ்சி பிரார்த்திக்கும் போது கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு அல்லாத நம்மளுக்கு தராங்க. அது வந்து உணர்வுபூர்வமா நம்ம அல்லாட்ட கெஞ்சும் போதுதான் இறைஞ்சி கேட்கும் போதுதான் நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்க முடியும். அதனால வந்து நம்ம எப்பவுமே அந்த வாழ்வாதாரம் குறையும் போது கூட நம்ம அல்லாட்ட நன்றி அறிதலோட நம்ம அல்லா அதை சரிப்படுத்துற வரைக்கும் நம்ம வந்து நன்றி. இவ்வளவு நாள் நம்மளை நல்லபடியா வச்சிருந்தீங்களா, அல்லா இனிமேல் நல்லபடியா வைக்கிறதுக்கு அல்லாதான் அல்லாவால மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்களா. அதை நம்ம நினைச்சு நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அதனுடைய பலனை வந்து நம்ம அனுபவிக்கிறது எல்லாருமே வாழ்க்கையில உணர முடியும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும். சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல நினைவூட்டினீங்க இதை. அதாவது என்னதான் நம்ம நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அதைத்தான் அல்லாஹ் வந்து யார் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடன் இருப்பதற்கு உங்களை நீங்களே நிர்பந்தித்துக் கொள்ளுங்கள் சொல்றதுக்கு காரணமே அதுதான். அதாவது ஞாபகப்படுத்துறது தான். இது ஒரு நினைவூட்டல் தான். நம்ம வந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ஒரு இது தொடர்ந்து இருக்கும்போது அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கும் போதுதான் நம்மளால அது பண்ண முடியுது. மாஷா அல்லாஹ். சிறப்பா சொன்னீங்க சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அதோட மாதிரி தர்மம் கொடுக்கறதும் சரி. சொல்லுங்க.
இன்னும் ஒரு விஷயம், அதாவது இது குரான்ல இந்த வசனம் அடிக்கடி வரும். அதாவது மனுஷனுக்கு அவனுக்கு செல்வம் வருதோ இல்லை அவன் நினைக்கிற விஷயம் அவனுக்கு நடந்துடுதோ அப்படின்னா அவன் இந்த உலகத்துல மூழ்கிடுறான். அல்லாஹ்கிட்ட அப்படி கேட்குறான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வை மறந்து அவன் உலகத்துல மூழ்கிப்பான். அங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறத மறந்துடுறான். இதே இடத்துல அவனுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துல குறையோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவன் மறுபடியும் அங்க அல்லாஹ் கிட்ட போகாம அல்லாஹ் சொல்றாரு அவன் டெஸ்பாண்டன்ட் ஆயிடுறான், விரக்தி அடைகிறான், அன்அப்ரிஷியேட்டிவ் ஆயிடுறான். ஸோ அவனுக்கு நிறைய வந்தாலும் அல்லாஹ்வை மறந்துடுறான், அவனுக்கு கம்மி ஆச்சுனாலும் அல்லாஹ்வை மறந்துடுறான். இது எப்படிப்பட்ட ஒரு குணமா நம்ம கிட்ட இருக்குது? பெரும்பாலான மனுஷங்க கிட்ட இது இருக்குது. ஸோ நீங்க சொல்றாப்புல நம்ம அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உபதேசம் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு ட்ராக்லயே இருந்தோம்னா இன்ஷால்லா நம்மளுக்கு அந்த ஒரு ரிமைண்டர் மண்டையில ஓடிட்டே இருக்கும். நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் நம்ம அல்லாஹ்வை சார்ந்து இருப்போம், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம அல்லாஹ் கிட்ட போயிடுவோம். இதனால நம்மளுக்கு பாதிப்பு கம்மியாகும். இன்ஷால்லா இது ரிமைண்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவை. இன்ஷால்லா நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். அது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுவோம். இன்ஷால்லா கரெக்டா சொன்னீங்க. சொல்லுங்க கரீம் பாய், சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குது சொல்லுங்க. இப்ப அதாவது ரெண்டு வகையான மனிதர்கள் சொல்றாரு. ஒரு விஷயம் எனக்கு வேணும் இறங்குறான், கடவுள் கொடுத்த பிறகு கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அது நன்றி கட்டதாம சொல்றாரு. ரெண்டும் வேற டீப். இது ஒரு சைடு, அது ஒரு சைடு. கரெக்ட் தான். அதான் ஜாவித் பாய் சொன்னதுக்கு தான் எல்லாம் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்றாரு. அலைக்கும் சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? கரீம் பாய், நீங்க பேசுனது முழுசா, அதாவது கரகரன்னு தான் கேட்டுச்சு, மற்றவங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாவித் பாய் சொன்ன மாதிரி அந்த சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு உங்களுடைய நண்பர்களை கவனமா தேர்ந்தெடுங்க. அப்புறம் ஃபிக்ஸ் யுவர் ப்ரையாரிட்டின்னு சொல்றாரு. உங்களுடைய முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணுங்கிறத நீங்க முக்கியத்துவப்படுத்துங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு உபதலைப்பு கொடுத்து சொல்றாரு இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா மாஷா அல்லாஹ் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை பத்தி புஷ்டித்தோம், பொறுமை மற்றும் அல்லாஹ்விட பொறுப்பு ஏற்படுத்துறதை பத்தி நஜிமாக்காவும் சொன்ன விஷயம் ரொம்ப சிறப்பு. குரான் கற்போம் கற்பிப்போம், நாம கற்றுக்கொள்வோம், கற்றுக்கொண்ட விஷயத்த நம்ம வாழ்க்கை அனுபவத்தோட நம்ம மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏன் பகிரணும்னா மறக்காம ஞாபகத்துல இருக்கும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அதை என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், மனைவி சொல்லிக் கொடுக்கணும், பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி வகுப்புல மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணிடுவாங்க. இப்படி இல்லை, இப்படி பேசும்போது கேட்கும் போதும் மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தளத்தை வாரம் வெள்ளிக்கிழமை உபயோகமா பயன்படுத்துவீங்க. அதையும் குறிச்சு சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலை. அது வாழ்வாதாரமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா சரி, நாம என்ன செஞ்சோமோ அதனுடைய விளைவுதான் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். பிரார்த்தனை யார் பண்றீங்க? 2 நிமிஷம் இருக்கு, யாராவது ஒருத்தர் பண்ணலாம் பிரார்த்தனை இன்ஷா அல்லாஹ். ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன். ربنا تقبل منا انك انت السميع العليم. ربنا تقبل منا انك انت السميع العليم. ربنا تقبل منا انك انت السميع العليم. رب اغفر وارحم وانت خير الراحمين. رب اغفر وارحم وانت خير الراحمين. رب اغفر وارحم وانت خير الراحمين. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من امرنا رشدا. ربي اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الفاتحة. بسم الله الرحمن الرحيم.
அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.